வணக்கம். கோடான கோடி ஞான சித்திகள் வெளிப்படுகின்ற சுத்த சன்மார்க்க காலம் இது. இயற்கையுண்மையின் நிலையை ஆன்மாக்கள் உணரும் தருணம் இதுவே. அதாவது நம்ம ஆன்மீகத்தை பொறுத்த வரைக்கும் சித்திகள் அப்படின்னு பார்த்திங்கன்னா பலவிதமாக இருக்குது. சின்ன சின்ன இதுலேருந்தே இருக்குது. சின்ன சின்ன சாதனத்துலேருந்தே பார்த்திங்கன்னா சித்திகள் இருக்குது. சின்ன சின்ன தெய்வ உபாசனை பண்ணுறவங்களுக்கும் சித்திகள் ஸ்டார்ட் ஆகுது. பேசிக் பார்த்திங்கன்னா மந்திரங்கள் மூலிமா சித்தி ஆகிறது. அதுக்கு அடுத்து பார்த்திங்கன்னா யோக சாதனங்கள் மூலிமா சித்திகள் அடைகிறது. இதெல்லாம் இருக்குது. இதில் மேஜராக சொல்கிறது பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு தெய்வ சித்தி அதெல்லாம் இருக்குதுன்னு வச்சுங்களேன். தெய்வ உபாசனை பண்ணி அந்த தெய்வத்தை சித்தி செஞ்சு அது மூலிமா சில காரியங்களை நம்ம செய்துக்கிறது. அதில் அந்த அஷ்டகர்மம் எல்லாமே வந்துடும். வசியம், மோகனம், பேதனம், தம்பனம், வித்தியசனம், உச்சாடனம், ஆக்ரோஷனம், மாரணம். இதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா அடுத்த லெவல், அடுத்த கேட்டகரி, கொஞ்சம் ஹை லெவல் கேட்டகரி அப்படின்றது பார்த்திங்கன்னா, ஏன்னா இந்த அஷ்டகர்ம சித்தி இதெல்லாம் நான் முதலே சொல்லியிருக்கேன் என்னோடய வீடியோஸில். இது பார்த்திங்கன்னா ஜென்ரலாக இந்த சாதாரண சமய மதத்துக்குள்ளே இருக்கிற தெய்வ உபாசனைகள் மூலயமாவே இதை நம்ம அடைஞ்சிக்கலாம். ஒன்று இந்த அஷ்டகர்மம்ன்றது மூலிகைகளை வச்சு நம்ம செய்ய முடியும். இன்னொன்று பார்த்திங்கன்னா தெய்வங்களுடைய உபாசனை மூலிமா அந்த தெய்வங்கள் அஷ்டகர்மத்தை செய்யக்கூடிய ஆற்றல் அந்த தெய்வங்களுக்கு இருக்கும். அதனால் ஒரு சாதகனுக்காக அந்த தெய்வங்கள் அந்த வேலையை செய்து கொடுக்கும். இதெல்லாம் ஒரு கேட்டகரி. இது அடுத்தாப்பில் பார்த்திங்கன்னா அஷ்டகர்மத்தை ஒரு சாதகனே செய்கிறது. அதாவது எப்படின்னா தானே தெய்வம் அப்படின்ற ஒரு நிலையை ஒரு சாதகன் மந்திர சித்திகள் வழியாக தானே தெய்வம் அப்படின்ற ஒரு நிலையை அடையும் போது பார்த்திங்கன்னா அவனுக்கு இந்த அஷ்டகர்மத்தையும் செய்யக்கூடிய ஆற்றல் அவனுக்கு நார்மலாகவே கிடைச்சிரும். அவன் இன்னொரு தெய்வத்தை எதிர்பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா அவனே தெய்வம் அப்படின்ற ஒரு நிலைக்கு அவன் ஸ்டேஜுக்கு போயிடுறான். அப்படின்னும்போது இந்த அஷ்டகர்மம் நான் சொன்னேன் இல்லைங்களா, இது எல்லாத்தையுமே அவனாலேயே செய்ய முடியும். ஸோ இது ஒன்று. இது எல்லாத்துக்கும் மேலே பார்த்திங்கன்னா சித்தர்கள் அந்த லெவலுக்கு போயிட்டாங்கன்னா யோக சாதனம் மூலியமாக சரீகிரியிலையும் இதுக்கான இது இருக்குது. அது பக்தி மார்க்கத்தில் போகிறது. அடுத்தது பார்த்திங்கன்னா யோக மார்க்கத்தில் அஷ்டமா சித்திகள் அப்படின்றது இருக்குது. அது அனிம, மகிம, லகிம, கரிம, பிராப்தி, பிரகம், மிமிசத்துவம், வசித்துவம். இது பார்த்திங்கன்னா 8 விதமான மகா சித்திகள். ஒரு யோக சாதகனுக்கு கிடைக்கக்கூடிய மகா சித்திகள். இது பார்த்திங்கன்னா அஷ்டமா சித்தி அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த நிலையை அடைஞ்சவனுக்கு பார்த்திங்கன்னா ஒரு கற்பகாலம் அந்த மாதிரி ஒரு நீண்ட கால அளவு நம்மளால் சொல்ல முடியாது, எல்லை கூற முடியல. ஆனால் நீண்ட கால அளவு பார்த்திங்கன்னா இந்த அஷ்டமா சித்தியோட தேக கற்பம் கொண்டு அதாவது பார்த்திங்கன்னா தேகம் கற்பமாகிடும். மூலிகைகள் மூலியமாகவும் பலவிதமான மருந்துகள், செந்தூரம், பற்பம், இந்த மாதிரி நிறைய விஷயம், கற்பம், இந்த மாதிரி மருந்துகளை சாப்பிட்டு சாதனங்கள் செய்து உடல் பார்த்திங்கன்னா சித்தர்கள் இதான் இந்த நிலை சித்தர்கள் அடைஞ்ச நிலை. இது பார்த்திங்கன்னா யோக சித்திகள், அஷ்டமா சித்தின்னு சொல்கிறது. இதுக்கு அடுத்த கேட்டகரின்னு பார்த்திங்கன்னா அதுக்கு மேல் நிலையில் இருக்கிறது பார்த்திங்கன்னா யோக சித்திகள்னு சொல்லுவாங்க. 64 சித்திகள் யோக சித்திகள்னு சொல்லுவாங்க. இது பார்த்திங்கன்னா திருமூலர் மாதிரி இன்னும் சித்தர்கள்லேயே அடுத்த லெவலுக்கு போனவங்க, அதாவது சிவம் அப்படின்ற ஒரு நிலையை அடைஞ்சவங்கன்றது ஒரு இது இருக்குது. அதுக்கு மேல்பட்டு பரசிவம் அப்படின்ற ஒரு நிலை இருக்குது. சிதம்பரத்தில் இருக்கிற நடராஜர் அவரோட நிலை பார்த்திங்கன்னா பரசிவ நிலை அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த நிலை அடைஞ்சவங்களுக்கு இந்த யோக சித்திகள் 64, அதுக்கும் அடுத்தபடியான சித்திகள் கிடைக்கும். இவங்களுடைய தேகம் பார்த்திங்கன்னா சிகப்பு நிறம், சிவபெருமானுக்கு சொல்லக்கூடிய அந்த ஒரு தேக அமைப்பு இருக்கும். அந்த தேக சித்தி கிடைக்கும். இவங்களுக்கு பார்த்திங்கன்னா கால எல்லை அதுக்கும் மேலே கிட்டத்தட்ட முக்தி அப்படின்ற ஒரு ஸ்டேஜ். இவங்க விருப்பப்பட்ட விஞ்ஞான கலர் நிலைன்னு வச்சுக்கோங்களேன். சகலர் பிரளய கலர், விஞ்ஞான கலரில் விஞ்ஞான கலர் ஒரு மலம் கொண்டவர்கள், அதாவது ஆணவ மலம் மட்டும் கொண்டவர்கள். இந்த ஒரு ஸ்டேஜுக்கு இருக்கிறவங்க இவங்க. இதுக்கும் மேலே ஒரு ஸ்டேஜ் வள்ளலார் வந்ததுக்கப்புறம் தான் தெரியுது எல்லாருக்குமே நமக்கு அப்போ தான் தெரியுது. ஏன்னா நம்ம இதுக்கு முன்னாடி சித்தர்கள், யோகிகள், ஞானிகள் இவங்களுடைய அடைஞ்ச நிலையெல்லாம் வச்சு நம்ம ஒரு பயணத்தில் போயிட்டுருக்கோம் எல்லாரும். ஆனால் வள்ளலார் பார்த்திங்கன்னா 35 அவருடைய 35வது வயசுக்கு மேலே
பரசிவநிலையை கடந்து சுத்த சிவநிலை அப்படின்ற ஒரு நிலையை வந்து நோக்கி போகிறாரு. அவர்களுடைய பாடல்களும் பார்த்தீங்கன்னா அப்படி தான் இருக்கும். அது வரைக்கும் எல்லா தெய்வங்களையும் சிவனை புகழ்ந்தார், பரசிவத்தை புகழ்ந்தார், எல்லாமே பண்ணார். ஆனால் ஒரு கட்டத்துக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா அவர் அதையும் கடக்கிறார். அவர் அதையும் கடந்து வந்து மேல்நிலையை நோக்கி பயணிக்கும் போது சுத்த சிவம் அருட்பெருஞ்சோதி அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து, அதாவது இன்னும் வெளிப்படையாக அவர் எதை பாயிண்ட் அவுட் பண்ணுறாருன்னா, இயற்கை உண்மை அப்படின்னு பிரபஞ்சத்தில் அனாதியாக இருக்கக்கூடிய ஒரு பேராற்றலை வந்து அவர் குறிப்பிடுறாரு. இயற்கை உண்மை அப்படின்னு சொல்கிறது அது வந்து ஜோதி ரூபமாக வந்து மனித உடலில் வந்து, மனித உடல்னு சொல்லக்கூடாது, எல்லா உயிர்களுக்குள்ளவும் வந்து அது வந்து இருக்குது, எக்காலத்தும் இருந்துக்கிட்டு இருக்கு. அந்த வந்து தரிசனம் பண்ணி அதற்குரிய சித்தியை பெற்றவங்களுக்கு தான் வந்து சுத்த சன்மார்க்க ஞானிகள், காலாதீதர்கள் அப்படின்ற ஒரு பேர் சொல்கிறாரு. இவங்க பெற்ற சித்திகள்னு பார்த்தீங்கன்னா முத்தேக சித்தின்னு சொல்லுவாங்க. சுத்த பிரணவ ஞான தேகம், இது 3 தேகத்தையும் வந்து ஒருங்கே பெற்றவர்கள் இவர்கள். இவங்களுடைய ஆற்றல் வந்து என்னவா இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஜீவகாருண்ய ஒழுக்கத்தில் 2வது பகுதியில் பேரின்ப நிலை அடைந்தவர்களின் பெருமையாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேள்வியை எழுதி அவரே அதுக்கான விடையை வந்து எழுதியிருப்பார் வள்ளலார் அவர்கள். அது எல்லாத்துலேயுமே வந்து பார்த்திங்கன்னா அவரே கேள்வி எழுதி விடையை எழுதியிருப்பார். ஏன்னா இதில் ஒரு இது என்னென்னா, நமக்கு ஒரு சப்ஜெக்டை பற்றின நாலேஜ் ஜீரோவாக இருக்கும்போது சொல்லித்தரவங்க என்ன பண்ணோன்னா, நமக்கு கொஷின் நாலேஜே இல்லைன்னும் போது நம்மளால் எப்படி அதை பற்றி கொஷின் பண்ண முடியும்? ஸோ அதனால் என்ன பண்ணுவோன்னா, அப்போ ரொம்ப அட்வான்ஸ்டு, ரொம்ப ஃபார் அட்வான்ஸ்டு டாபிக்ஸ்லாம் என்ன பண்ணுறாருன்னா, அவரே வந்து கொஷின் எழுதி அதுக்குரிய விடையை வந்து, கேள்வி அவரே எழுதி அதுக்குரிய விடையும் அவரே எழுதிடுறார். நம்ம படித்து கேள்வியை படித்து இது பதிலை நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்றதுக்காக இப்படிப்பட்ட ஒரு இது. அதில் வந்து பார்த்திங்கன்னா அதில் அடைந்தவர் பெருமையாது அதெல்லாம் இருக்கும், நீங்கள் பார்த்து படித்து கூட தெரிஞ்சுக்கலாம். ரொம்ப சுப்பீரியர் பவர் இந்த பிரபஞ்சத்தில் வந்து ரொம்ப டாப் எண்டில் இருக்கவங்க, கடவுளர்களுக்கெல்லாம் மேலே. நம்ம வந்து பலவிதமான ஆகம விதிப்படியும் பலவிதமான விதிப்படியும் நம்ம வந்து கோவில்களை கட்டி கும்பிடுகின்ற கடவுள்கள் பஞ்ச கர்த்தாக்களுக்கும் மேற்பட்ட நிலையில் இருக்கக்கூடியவர்கள் தான் வந்து இந்த காலாதீதர்கள் என்று சொல்லக்கூடிய நிலையில் இருப்பவர்கள். இவங்க அடைஞ்ச சித்தி அகவல்ல, வள்ளலார் எழுதின அருட்பெருஞ்சோதி அகவல்ல அறிவுறு சித்திகள் அவர் அதுலேயும் சொல்கிறாரு. அஷ்டமா சித்தி, யோக சித்தியும் சொல்கிறாரு. அடுத்தது ஞான சித்தி, அறிவுறு சித்தி, இதெல்லாம் அவர் சொல்லிகிட்டே வர்றாரு. அப்போ இதெல்லாம் என்னன்னு பார்க்கும்போது இது வந்து இதுதான் என்னால் அழுத்தம் திருத்தமாக சொல்லக்கூடிய அளவுக்கு எனக்கு ஞானம் கிடையாது. ஆனால் வந்து இந்த நடக்கக்கூடிய இந்த உலக இயக்கத்தில் இப்போ கடந்த 200-300 ஆண்டுகளாக வந்து பார்த்திங்கன்னா பலவிதமான விஞ்ஞான சித்திகள், அறிவு சார்ந்த சித்திகள் வந்து வெளிப்படுது. சித்திகள்னால் நம்ம வந்து யாரோ ஒரு மனுஷன் வந்து உடனே இங்கேருந்து சின்னதாகிறது பெருசாகிறது அது மட்டும்தான்ட்டு இல்லை. இந்த இயற்கையில் வந்து பார்த்திங்கன்னா இந்த 200-300 வருஷமாக ஆச்சரியமான பொருட்கள், ஆச்சரியமான விஞ்ஞான போகங்கள், ஆச்சரியமான எப்படி சொல்கிறது, கற்பனைக்கு அகப்படாத அநேக விஷயங்கள் வந்து இங்கே நடந்துக்கிட்டு இருக்குது. எல்லாமே இந்த உலக இயக்கம் எல்லாமே ஃப்ரம் டெக்னாலஜி, என்ஜினியரிங்கு, கன்ஸ்ட்ரக்ஷனு எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம அறிவுக்கு அப்பாற்பட்ட மிஷினரிஸு என்னென்ன இருக்கோ எல்லாமே. இது எல்லாமே பார்த்திங்கன்னா ஒரு விதமான அறிவுறு சித்திகள் தான், எல்லாமே ஒரு விதமான ஞான சித்திகள் தான். கடவுள் அருளால் ஆன்மாக்கள் இன்பம் அடைய வேண்டி ஆங்காங்கே வெளிப்படுகின்ற போகங்கள், இதெல்லாம் நமக்கு வந்து கடவுள் கொடுத்த கொடை. அதாவது பார்த்திங்கன்னா நமக்கு கொடுத்த போகங்கள், இதெல்லாம் நம்ம வந்து அனுபவிக்கணும். 300 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா அந்த மாதிரி ஒன்றும் கிடையாது. இந்த மாதிரிலாம் நம்ம இப்போ அனுபவிக்கக்கூடிய வந்து எதுவுமே கிடையாது. உணவே கிடையாது. 40-50 வருஷத்துக்கு முன்னாடிலாம் ஃபஸ்ட்டு ஒரு சாப்பாடே கிடையாது. அதுக்கு மேலே இருந்தால் மிஞ்சி போனால் கஞ்சி பழம் இது இவ்வளோ தான். ஆனால் இன்றைக்கி வந்து அப்படி இல்லை. எல்லாமே இன்றைக்கி வந்து நிறைய இடம் பார்த்திங்கன்னா சாப்பாடு வந்து ஒரு பிரச்சனை கிடையாது. அதுவும் வந்து பல நாட்டு உணவுகளை வந்து எல்லாரும் வந்து சுவைக்கக்கூடிய அளவுக்கு வந்து இங்கே இயக்கங்கள்லாம் வந்து மாறி போயிருக்கு. எல்லாமே மெஷினரிஸ் எல்லாமே. ஸோ இதெல்லாம் தான் வந்து இந்த சித்திகள், ஞான சித்திகள்னு வச்சுக்கோங்களேன். இது வந்து என்னுடைய கணிப்பு தான். கொஞ்சம் ஏற்றுக்கிறது கஷ்டமாக இருந்தால் கொஞ்சம் அப்படி தான் இருக்கும். ஏன்னா அதை அவர் சொல்கிறதுக்கான இது ஞான சித்திகள்லாம் வேறு என்னவாக இருக்கும். நம்ம எல்லாமே அஷ்டகர்ம சித்தி என்ன பார்த்தாச்சு, யோக சித்திகளில் வர்றது என்னென்னு பார்த்தாச்சு. தனிப்பட்ட முறையில் அவங்க எப்படி வேணாலும் மாற்றம் பண்ணிக்கலாம், எல்லாமே இருக்குது. பட் ஞான சித்திகள்னும் போது இந்த மாதிரியான சில இது தான். அதனால் அதெல்லாம் இப்போ வந்து வெளிப்பட்டுக்கிட்டு இருக்குது இப்போ இதெல்லாமே. அதனால் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து ஒரு யுக மாற்ற காலம் அப்படி கூட சொல்லலாம் நம்ம. இது வந்து ஒரு புது உலகத்துக்கான ஆரம்பம்.
ஆனால் என்னென்னா இங்கே ஒரே ஒரு விஷயம் என்னென்னா, இங்கே வந்து ஜீவகாருண்ய ஒழுக்கம் வந்து இன்னும் முழுசாக வந்து வெளிப்படலை. அது ஒன்று தான் இப்போ குறையாக இருக்குது. அது முழுமை அடைஞ்சிடுச்சுன்னா, அதாவது மனிதர்களுக்கு வந்து பிற உயிர்களும் நம்மளை மாதிரி இந்த பூமியை வந்து பகிர்ந்துக்கிறதுக்காக தான் இங்கே வந்திருக்காங்க அப்படின்ற ஒரு உணர்வு எல்லாருக்குள்ளும் ஏற்படும் போது மனிதர்களுக்குள்ள இங்கே வந்து பார்த்திங்கன்னா உயிர் இறக்கம் வந்து ரொம்ப மேலோங்கி இருக்கும். பிற உயிர்களை வந்து மதிக்கக்கூடிய தன்மை வந்து பார்த்திங்கன்னா இங்கே இருக்கிறவங்களுக்கு வளர்ந்துடும். அப்படி வளர்ந்துடுச்சு, அவங்க உள்ளுக்குள்ளே வெளிப்பட ஆரம்பிச்சிருச்சுன்னா இங்கே வந்து பார்த்திங்கன்னா இயற்கை உண்மை அவருடைய ஆற்றல் வந்து உள்ளே வந்துடுச்சுன்னு அர்த்தம் முழுசாகவே. அப்படி வந்துடுச்சுன்னா அடுத்த கட்டத்தில் இங்கே வந்து அறிவு வந்து மேலோங்க ஆரம்பிச்சிடும், கருணை வந்து மேலோங்க ஆரம்பிச்சிடும். அறிவு மேலோங்க ஆரம்பிச்சிருச்சுன்ற போது இங்கே உயிர்களுக்கு வந்து இந்த கொலை அந்த மாதிரி துன்பங்கள் வந்து இருக்காது. இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாளைக்கு உணவுக்காக கோடான கோடி, அதாவது பார்த்திங்கன்னா அளவே கிடையாது, அத்தனை கோடி உயிர்கள் வந்து இன்றைக்கி கழுத்தறுத்து நசுக்கி எப்படியோ வந்து சாவடித்து வந்து எல்லாமே உணவுக்காக வந்து சாப்பிட்றாங்க, எல்லாமே பண்ணுறாங்க. இந்த நிலை வந்து பார்த்திங்கன்னா அடியோடு மாறும் ஒரு கட்டத்தில். எல்லாமே வந்து தாவர உணவு அப்படின்ற ஒன்றை மட்டும் நம்பி அதை மட்டும் உண்டு வாழக்கூடிய ஒரு நிலை வந்து இங்கே மாறும். அந்த மாதிரியான ஒரு நிலை ஏற்படும் போது இங்கே வந்து டெக்னாலஜி வந்து இன்னும் ரொம்ப அட்வான்ஸ்மெண்ட் ஆகும். கடவுள் வந்து இன்னும் சிறு துளி கருணையை வந்து இந்த உலகத்தின் மீது வந்து காண்பிப்பார். அப்படியாப்பட்ட ஒரு நிலை ஏற்படும் போது தான் இவங்களால் வந்து மேற்கொண்டு வந்து பிரபஞ்சத்தை வந்து இவங்களால் வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ண முடியும். இன்னும் கொஞ்சம் நிறைய போக முடியும். அடுத்த இப்போ வந்து பார்த்திங்கன்னா இங்கேருந்து நிலாவுக்கு போகிறதுக்கே நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒன்றும் இல்லை, டெக்னாலஜி ஒன்றும் பெருசாக ஒன்றும் கிடையாது. இதுக்கே வந்து நம்ம பல விதமாக யோசித்து எதையோ அமுச்சிக்கிட்டு இருக்கோம், ராக்கெட்டு அது இதுன்னு. ஒன்றும் இதோ இருக்கிற நிலாவுக்கே இந்த நிலைமை. ஆனால் செவ்வாய் கிரகத்துக்கு போகிறதுக்கு இன்னும் ஒரு 2-3 வருஷம் ஆகும்ன்றாங்க. அப்படிலாம் இருக்கும்போது நம்ம சோலார் சிஸ்டத்தை விட்டு வெளியே போகிறதுக்கே இன்னும் எத்தனை வருஷம் ஆகும்னு தெரியல. நம்மக்கிட்ட ஒரு டெக்னாலஜி அவ்வளோதான். ஆனால் கடவுளுடைய கருணை வந்து இந்த உலகத்தின் மீது இன்னும் படும்போது அந்த சில நுணுக்கமான அறிவுகள்லாம் வந்து மனிதர்களுக்குள்ளே வெளிப்படும் போது என்ன ஆகும்னா, இங்கே எல்லாமே டெக்னாலஜி வந்து ரொம்ப டெக்னாலஜி அண்ட் இன்ஜினியரிங் பார்த்திங்கன்னா ரொம்ப அட்வான்ஸ் ஸ்டேஜுக்கு போகும்போது ஃபியூவல் வந்து ஒரு இதுவாக இருக்காது. அதுக்குரிய அட்வான்ஸ்டு ஃபியூல் டெக்னாலஜி வந்து இவங்க கண்டுபிடிப்பாங்க, டிரான்ஸ்போர்ட்டுக்கான ஒரு ஃபியூல் டெக்னாலஜி. அப்படி கண்டுபிடிக்கும் போது என்ன ஆகும்னா அது வந்து வெளிப்படணும். இங்கே வந்து உலகம் மாறும்போது தான் அது நடக்கும். நீங்கள் வந்து இங்கே இருக்கிற உயிரை பூரா எல்லாத்தையும் கொன்று குவிச்சிட்டு நான் மனுஷன் மட்டும்தான் அப்படின்னு சொல்லி 80 லட்சம் யோனி பேதத்தில் நான் மட்டும்தான் அப்படின்னு நம்ம வந்து இங்கே இது பண்ணி நிற்கும்போது இயற்கை அறிவு வந்து இங்கே பெருசாக வந்து துணை புரியாது. இங்கே என்ன இருக்கோ இங்கேயே சுற்றிட்டு இருக்க வேண்டியது தான். இந்த பூமிக்குள்ளேயே தான் நம்ம சுற்றிட்டு இருக்கணுமே கண்டி வெளியெலாம் நம்மளால் போக முடியாது. இப்போ லைட் ஸ்பீடு தான் 3 லட்சம் km/s, இதுதான் நம்ம ஹையஸ்ட் இது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ கேல்குலேட் பண்ணுறாங்க. இப்போ அதுக்கும் மேலே இருக்குன்னு இப்போ சொல்கிறாங்க. லைட் ஸ்பீடை விட இன்னும் அதிகமானதெல்லாம் போகலான்னு சொல்கிறாங்க. ஆனால் நீங்கள் லைட் ஸ்பீடில் போனாலே இந்த ஒரு அண்டத்தை விட்டு வெளியே போகிறதுக்கே 1 லட்சம் வருஷம் ஆகுன்றாங்க. ஜஸ்ட் ஒரு மில்கி வே கேலக்ஸியை விட்டு வெளியே போகிறதுக்கு அதோட டயமீட்டர் பார்த்திங்கன்னா 1 லட்சம் லைட் இயர்ஸ்ன்னு சொல்கிறாங்க. 1 லட்சம் வருஷம் ஆகும் லைட் ஸ்பீடில் போனாலே. ஸோ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அப்போ நம்ம அடுத்த கேலக்ஸிக்கு போனோம் அப்படின்ற பட்சத்தில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கான டெக்னாலஜியை வந்து இன்னுமே கிடையாது. லைட் ஸ்பீடே அச்சீவ் பண்ணாலே இவ்வளோ ஆகும்போது அப்போ அதெல்லாம் விட பல 100 மடங்கு பல 1000 மடங்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஹையர் லெவலுக்கு போனோம்னா அப்போ அதுக்குரிய அறிவை வந்து கடவுள் தான் கொடுக்கணுமே கண்டி நம்ம கிடையாது. ஏன்னா மனிதர்கள் வந்து இங்கே எல்லாத்தையும் வந்து செஞ்சிடல. மனிதர்கள் வந்து மனித தேகம், அதில் வந்து வாழ்ந்துகிட்டு இருக்கிற ஆன்மாக்கள். இதில் மனித தேகத்துக்கு கொடுக்கப்பட்ட அறிவின் முதிர்ச்சியின் காரணமாக வந்து பார்த்திங்கன்னா இங்கே கண்டுபிடிப்புகள் எல்லாமே வந்து நடக்குது. மற்றபடி ஆன்மாக்கள் வந்து இந்த மனித தேகத்தை விட்டு ஒரு ஆன்மா வெளியேறிடுச்சுனாலே அந்த மனித தேகம் வந்து விழுந்துடுச்சுன்னா அதனால் ஒன்றும் கிடையாது. அதனால் வந்து வேறு ஒரு தேகத்தில் போய் இவ்வளோத்தையும் நீங்கள் பண்ண முடியுமான்னு கேட்டால் சத்தியமாக முடியாது. ஏன்னா வேறு ஒரு தேகத்தினுடைய தேவைன்னு பார்த்திங்கன்னா வெறும் உணவு, தூக்கம், உடலுறவு எப்பாச்சும். அது வந்து பார்த்திங்கன்னா இயற்கை விதித்த விதிப்படி தான். அவங்களுக்கு வந்து மனிதர்களுக்கு ஏற்பட்ட சுதந்திரம் போல் அந்த உறவுகளில் வந்து செக்ஷுவல் ரிலேஷன்ஷிப்பில் கிடையாது. மனிதர்களுக்கு விதிக்கப்பட்டது போல் அந்த சுதந்திரம் கொடுக்கப்படலை. பிற ஜீவராசிகள் அப்படின்னா சீசனல் அந்த மாதிரி சில காலங்களில் இல்லை இயற்கை தேவை, அதுக்கேற்ற மாதிரி அது இயற்கையாக முடிவு செஞ்சு அதை பார்த்துக்கும். ஸோ இது நம்ம அதிகமாக போகிறோம்னு நினைக்கிறேன் வீடியோ.